சுமுத்திரையான நிறைகள். உன் பையிலே பெரிதும் சிறிதுமான பலவித நிறை கற்களை வைத்திருக்க வேண்டாம். உன் வீட்டில் பெரிதும் சிறிதுமான பலவித படிகளையும் வைத்திருக்க வேண்டாம். உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுக்கும் தேசத்தில் உன் நாட்கள் நீடித்திருக்கும்படி குறையற்ற சுமுத்திரையான நிறைகல்லும் குறையற்ற சுமுத்திரையான படியும் உன்னிடத்தில் இருக்க வேண்டும். இவை முதலான அநியாயத்தை செய்கிறவன் எவனும் உன் தேவனாகிய கர்த்தருக்கு அருவருப்பானவன். இஸ்ரவேல் புத்திரரை நோக்கி, உன் பையிலே பெரிதும் சிறிதுமான பலவித நிறை கற்களை வைத்திருக்க வேண்டாம். உன் வீட்டிலே பெரிதும் சிறிதுமான பலவித படிகளையும் வைத்திருக்க வேண்டாம் என்று சொல்லுகிறார். இஸ்ரவேல் புத்திரர் பெரிதும் சிறிதுமான பலவித நிறை கற்களையும் படிகளையும் பயன்படுத்துவது மாத்திரமல்ல, அவர்கள் அப்படிப்பட்ட நிறை கற்களையும் படிகளையும் தங்கள் வீடுகளில் வைத்திருக்கவும் கூடாது. இவை அநீதியான அசுத்தமான பொருட்கள். இஸ்ரவேல் புத்திரர் பெரிதும் சிறிதுமான நிறை கற்களையும் படிகளையும் பயன்படுத்தாமல் அவற்றை தங்கள் வீடுகளில் வைத்திருந்தாலும் அவற்றை பயன்படுத்த வேண்டும் என்னும் சோதனை அவர்களுக்கு வரும். அவர்கள் சோதனைக்கு இடம் கொடாமல் இருக்க வேண்டும் என்றால் இப்படிப்பட்ட தவறான நிறை கற்களும் படிகளும் தங்கள் வீடுகளில் இருக்கும் என்றால் அவற்றை தங்கள் வீட்டை விட்டு வெளியேற்றிவிட வேண்டும். இஸ்ரவேல் ஜனத்தார் பிறரை வஞ்சிக்க கூடாது. பொருட்களை வாங்குகிறவர்களும் விற்கிறவர்களும் உண்மை உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். அவர்களுடைய கைகளின் கிரியைகள் உண்மை உள்ளவைகளாய் இருந்தால் மாத்திரமே கர்த்தர் அவர்களை ஆசீர்வதிப்பார். பெரிதும் சிறிதுமான நிறை கற்களையும் படிகளையும் பயன்படுத்துகிறவர்கள் தங்களுடைய சுய லாபத்திற்காக அவற்றை தீய வழிகளில் பயன்படுத்துவார்கள். பிறரிடமிருந்து பொருட்களை வாங்கும் போது பெரிய நிறை கற்களையும் பெரிய படிகளையும் பயன்படுத்துவார்கள். இதனால் அவர்களுக்கு அதிகமான பொருள் கிடைக்கும். இவர்கள் மற்றவர்களுக்கு பொருட்களை விற்கும் போது சிறிய இடை கற்களையும் சிறிய படிகளையும் பயன்படுத்துவார்கள். இதன் மூலமாக இவர்கள் மற்றவர்களுக்கு குறைவான பொருட்களை கொடுப்பார்கள். மோசே இது பற்றி இஸ்ரவேல் புத்திரருக்கு சொல்லும் போது, உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுக்கும் தேசத்தில் உன் நாட்கள் நீடித்திருக்கும்படி குறையற்ற சுமுத்திரையான நிறைகளும் குறையற்ற சுமுத்திரையான படியும் உன்னிடத்தில் இருக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். நம்முடைய வாழ்நாள் நீடித்திருப்பதற்கு பரிசுத்த வேதாகமத்தில் ஒரு சில நிபந்தனைகள் சொல்லப்பட்டிருக்கிறது. அதன் விவரம் வருமாறு: உங்கள் பெற்றோரை கனம் பண்ண வேண்டும், கற்பனைகளை கைக்கொள்ள வேண்டும், கர்த்தருடைய வழிகளில் நடக்க வேண்டும், கர்த்தருக்கு பயப்பட வேண்டும், பிள்ளைகளுக்கு கர்த்தருடைய வார்த்தையை உபதேசிக்க வேண்டும், பிரமாணத்தை வாசித்து கர்த்தருக்கு பயப்படவும் அவருடைய சித்தத்திற்கு கீழ்ப்படியவும் கற்றுக்கொள்ள வேண்டும், மிருக ஜீவன்களிடம் கருணையுடன் நடந்து கொள்ள வேண்டும், குறையற்ற சுமுத்திரையான நிறைகளும் படியும் உன்னிடத்தில் இருக்க வேண்டும், கர்த்தரை நேசித்து அவருக்கு கீழ்ப்படிய வேண்டும், தேவனுக்கும் அவருடைய வார்த்தைக்கும் கீழ்ப்படியுமாறு இருதயத்தை திருப்ப வேண்டும். இஸ்ரவேல் ஜனத்தார் மோசேயின் பிரமாணத்திற்கு கீழ்ப்படிந்து குறையற்ற சுமுத்திரையான நிறைகல்லையும் படியையும் பயன்படுத்தும் போது கானான் தேசத்தில் அவர்களுடைய நாட்கள் நீடித்திருக்கும். இவை முதலான அநியாயத்தை செய்கிறவன் எவனும் உன் தேவனாகிய கர்த்தருக்கு அருவருப்பானவன் என்று மோசே சொல்லுகிறார். ஏமாற்றுத்தனம், கண்ணியம் இல்லாமை, அநீதி ஆகியவை கர்த்தருக்கு அருவருப்பான காரியங்கள். இவற்றை செய்கிறவன் கர்த்தருக்கு அருவருப்பானவன்.